அண்ட் ஃபர்ஸ்ட் திங் காரை ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு ஸ்மூத்தான ஸ்டார்ட்டு. அந்த கிராங்க் ஆகும்போதே ஒரு சின்ன ஒரு மெட்டாலிக் கிராங்கோட ஸ்டார்ட் ஆகுது. அந்த மிட்சுபிஷியினுடைய அந்த கிராங்கிங் சவுண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். எப்படி டொயோட்டானுடைய கிராங்கிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்குமோ அந்த மாதிரி. அண்ட் இன்ஜினுடைய அந்த ரம்பிளே இல்லாம ஸ்டார்ட் ஆகி நிக்குது. ஒரு மைல்டான அந்த ஐட்லிங் வைப்ரேஷனோட லைட்டா அந்த த்ராட்டில் கொடுக்கும்போது இந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் இந்த கார்ல சான்ஸே இல்லைங்க. செமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் கியர் போட்டு கிளட்ச் விட்டு த்ராட்டில் கொடுக்கும்போது அந்த ஃபீலே டிஃப்ரெண்ட்டா இருந்ததுன்னே சொல்லலாம். காரை டிரைவ் பண்றதுக்கு முன்னாடியே ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்பதான் நாங்க ஈசிஆர் டிரைவ் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கோம். ஸோ அந்த கார்னரிங் எல்லாம் வந்து இந்த காரினுடைய ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது இம்மாக்குலேட் சான்ஸே இல்ல. அந்த டிரைவ் பண்ணும்போது அந்த ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறத நமக்கு கண்டிப்பா குடுக்குது. இந்த கார்னர் கண்டிப்பா இந்த வண்டி வந்து அந்த அளவுக்கு நீட்டா அப்படியே கோடு போட்ட மாரி கிராஸ் ஆகுன்ற ஒரு ஃபீல் அப்படின்றது இந்த வெஹிக்கிளினுடைய சஸ்பென்ஷன் நமக்கு சூப்பர்பா குடுக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் நாங்க இன்னைக்கு அந்த ஈசிஆர் ரைட் போனது அப்படிங்கிறது இவங்க எல்லாரும்